வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். சில செடிகளை நம்ம எப்பயுமே வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். துளசி, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, வெற்றிலை, இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டிய செடிகளில் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செடியும் ஒன்று. இதுவுமே துளசி குடும்பத்தை சார்ந்தது தான். துளசி புதினா குடும்பத்தை சார்ந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த செடியை விக்ஸ் துளசி இல்லைன்னா மின்ட் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகளை நம்ம சுவைச்சு பார்க்கும்போது நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பெப்பர் மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக நடுவில் ஹோல் இருக்கும். அதை வாயில் போடும்போது ஒரு மாதிரி நாக்கெல்லாம் காரமாக ஒரு மாதிரி ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த இலைகளை நம்ம வாயில் போட்டு சுவைச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். நல்ல ஒரு மெடிசினல் பிளான்ட். இது ஈஸியாக வீடுகளில் கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்க்கக்கூடியது. நர்சரிஸ்லேயுமே இப்போ மேக்சிமம் நர்சரிஸில் இந்த செடிகள்லாம் கிடைக்குது. இந்த செடியோட தாயகம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனால் இப்போது எல்லா இடங்கள்லையுமே பரவி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மெடிசினல் பர்பஸ்க்காகவே இந்த செடிகளை நிறைய பயிர் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை உள்ளது. நல்லா சளி தொந்தரவை நீக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டு. காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஒரு இலைகளை கழுவி 4-5 இலைகளை வாயில் சுவைச்சி சாப்பிட்டாலுமே சைனஸ் பிரச்சனை, தொண்டைக்கட்டு, இருமல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் இதை நம்ம மூக்கடைப்பு இருக்கும்போது இதை நம்ம ஆவி பிடிக்கலாம். இந்த இலைகளை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வேப்பலை, மஞ்சள், அது கூட இந்த இலைகளையும் போட்டு ஆவி பிடிக்கும் போது இம்மிடியேட்டாக நம்மளுக்கு அந்த மூக்கடைப்பெல்லாம் சரியாகும். ரன்னிங் நோஸ் உள்ளவங்க கூட இதை ஆவியாக பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த செடி வளர்க்குறதுக்கு மண் கலவினா நல்ல இலக்கமுள்ள மண்ணாக இருக்கணும். அதே சமயம் நம்ம ஊற்றுற தண்ணி தங்கி இருக்காமல் ஊற்றுற தண்ணி உடனடியாக வெளியேறணும். அந்த மாதிரி ஒரு மண் கலவை தான் இந்த இதுக்கு தேவை. நிறைய மணல் சேர்க்கணும். நம்ம நார்மலாக மற்ற பூச்செடிகள், மற்ற மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ஏற்ற மண் கலவிலேயுமோ அதிகப்படியாக கொஞ்சம் மணல் சேர்க்கும்போது நல்ல வேர்களுக்கு காற்றோட்டம் கிடச்சி இந்த செடி லேஸில் அழுகாது. இந்த செடி என்கிட்ட 5-6 மாதமாக இருக்குது. இதில் ஒரு பூக்கள் கூட பூக்கும். குட்டியாக ஒரு பர்பிள்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு லைட்டு வயலட் கலரில் இருந்தது. இப்போ பார்க்கும்போது 2 நாள் கழித்து ஃபேட் ஆகி ஒயிட் கலரில் தெரியுது. இதிலே 2 பூக்கள் உள்ளது மாதிரி சொல்கிறாங்க. ஒயிட் கலர்லையும் பூக்கும், லைட் வயலட் கலர்லையும் பூக்கும்னு சொல்கிறாங்க. என் செடியில் முதல்ல நான் பார்க்கும்போது லைட் வயலட் கலர் பூக்கள் தான் தெரிஞ்சது. பூ எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த 2 செடிகளுக்குமே ஈக்குவலான மெடிசினல் வேல்யூ தான் இருக்குது. இந்த செடி ஒரு கொசு விரட்டியாகவும் பயன்படுது. இதுலேருந்து வீசக்கூடிய ஒரு மென்தால் வாசனை கொசுக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொசுக்கள் இந்த செடி இருக்கிற பக்கமே வராதுன்றாங்க. இந்த செடிகளை நம்ம வளர்க்குறதுக்கு மண் கலவை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. தண்ணீர் 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி ஊற்றினாலே போதுமானது. அதிகப்படியான தண்ணீர் நம்ம செடி நல்லா வளரணும்னு நிறைய ஊற்றிட்டோம்னா வேர்கள் அழுகிரும். அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப மொட்டை வெயிலில் வைக்க வேண்டாம். நான் இது ஒரு சன்ஷேடுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். ஒரு 3-4 மணி நேரம் காலை வெயில் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பார்ஷியல் ஷேடான இடத்துல வச்சு வளர்க்கலாம். ஹேங்கிங் பாஸ்கெட்ஸில் கூட கொஞ்சம் வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சு அருமையாக வளர்க்கலாம். இந்த செடி நான் வாங்கி 6 மாதம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் கொஞ்சம் நாள் ஆனவுடனே இந்த செடிகள் இந்த வேறாவது தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ஈஸியாக வளரும். நம்ம புதினாலாம் கட்டிங்ஸ் வச்சு வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக இதை நிறைய க்ரோ பேக்ஸில் வச்சு ப்ரொபகேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து செடிகள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த செடி லோக்கல் நர்சரிஸில் ஈஸியாக கிடைக்குது. 30 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ்க்குள்ளே தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன 2-3 அரை அடி உயரம் தான் இருக்கும். ஆனால் நம்ம வச்சு வளர்த்தோம்னா நிறைய அதோட வேறு பட்டு படர்ந்து வளரும். கிரவுண்டில் வச்சோம்னா இன்னும் நிறையவே படர்ந்து வளரும். ஆனால் நல்ல ஒரு சுத்தமான இடமா செலக்ட் பண்ணி பெட்ஸ்லாம் இருந்ததுன்னா பக்கத்தில் போகாதபடிக்கு உள்ள இடத்துல வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வாசனை மிகுந்த இந்த இலைகளை நார்மலாக உள்ளவங்க டீயாக கூட போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெந்நி 10 நிமிஷம் கொதித்த பிறகு இந்த இலைகளை போட்டு மூடி வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆற விட்டு குடிச்சிக்கலாம். இந்த டீயை நம்ம குடிக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கூட பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான செடி கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.